ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே பேர்ட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது பேர்ட்ஸ்லேயே வந்து நிறைய ப்ரீட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பஜ்ஜீஸோட ப்ரீட்ஸ் எல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் அமுத்திடுங்க. இப்போ தான் நாங்கள் வந்து எப்போல்லாம் வந்து வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரே பஜ்ஜீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். கிரே பஜ்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடி வந்து ஃபுல்லாக கிரேவாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ பஜ்ஜி தான். கிரே கலரில் வந்து ப்ளூ ஷேடு வந்துருக்கும், க்ரீனாக வந்து க்ரீன் ஷேடு. அதே இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் கிரே வந்து கிடைக்கிறது வந்து ரேரு. அதுவும் இல்லாமல் இது வந்து இங்கிலீஷ் பஜ்ஜியில் கிரே. அதனால் நான் கடைசியாக சொல்கிறேன் எப்படி இங்கிலீஷ் பஜ்ஜி கண்டுபிடிக்கிறதுன்னு. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் பஜ்ஜி தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது ஆஃப்லைன் பஜ்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதோட விங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். அப்புறம் அது இல்லாமல் மண்டைக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் லைன் வராது, அதுக்கு பதிலாக அதோட கலரே இருக்கும், அதோட பாடி கலரு. இந்த மெயினாக பஜ்ஜீஸ்லேயே வந்து இது ஒயிட் பேஸுன்னு இருக்கும், எல்லோ பேஸுன்னு இருக்கும். ஒயிட் பேஸு எல்லோ பேஸ்னால் அதோட ஃபேஸ் கலர் தான். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பேங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஸ்பேங்கிள் பார்த்திங்கன்னா அதோட முதுகில் அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து பென்சில் ஸ்கெட்ச் மாதிரியே இருக்கும். ஸ்கெட்ச் ட்ராயிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இல்லாமல் அதோட அந்த ஃபெதர்ஸ், அந்த விங்கில் வந்து கீழே மட்டும் ஒயிட் கலரில் இருக்கும். அதாவது என்னோட க்ரீன் இது இறந்து போச்சுன்னு அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து ஸ்பேங்கிள் தான். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா பைடு தான் பார்க்க போகிறோம். பைடு பஜ்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அதோட விங்ஸ் ஒரு கலரில் இருக்கும், அப்புறம் ஃபேஸும் டெய்லும் ஒரு கலரில் இருக்கும், பாடி மட்டும் ஒரு கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ஃபுல் எல்லோ, பாடி வந்து ப்ளூவு, விங்ஸ் மட்டும் இது பிளாக் அண்ட் வித் ஒயிட்டு, டெய்ல் பார்த்திங்கன்னா எல்லோ. நம்ம அடுத்தது வந்து இங்கிலீஷ் பஜ்ஜி தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் பஜ்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நார்மல் பஜ்ஜியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுதான் வந்து இங்கிலீஷ் பஜ்ஜி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது வந்து இங்கிலீஷ் பஜ்ஜி தான். பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இந்த கொண்ட மாதிரியே இருக்கும், இப்படி தான் கண்டுபிடிக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த நெக்கில் வந்து பிளாக் கலர் ஸ்பாட்டு வந்து எல்லாம் அதிகமாக இருக்கும், அப்படியே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்பினோ பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். ஆல்பினோனா ரெட் ஐ இருக்கும். நம்ம இந்த பாடி வந்து ஃபுல்லாமே வந்து பிளெயின் ஒயிட்டாக தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபுல் எல்லோவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லோ. இந்த எல்லோவில் பார்த்திங்கன்னா பிளாக்கு, இதில் அந்த ஒயிட்லேயே வந்து பிளாக் இருக்குது. அப்புறம் இந்த எல்லோவில் வந்து ரெட்டு இருக்கும், ஒயிட்லேயும் ரெட்டு, ரெண்டுத்துலேயுமே பிளாக் கூட இருக்கலாம் ஐஸு. நம்ம அடுத்தது எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கலாம். மேல் பார்த்திங்கன்னா இந்த மூக்கு மேலே இருக்காத ஷீருங்குவாங்க, அது பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் இருக்கும், அதுதான் வந்து மேலு. ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த மூக்கு மேலே இருக்க அந்த ஷீர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரௌன் கலரில் இருக்கும், ப்ரௌனு இல்லைன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ப்ரௌன் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஓல்டேஜில் இருக்கும், ஒயிட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். இப்போ இது பார்த்திங்கன்னா செமி அடல்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஹெட் மேலே இருக்கிற அந்த லைன்ஸ் வந்து மூக்கு வரைக்கும் வந்திருக்கும், கண் வந்து ஃபுல் பிளாக் கலர் ஸ்பாட்டாக தான் வந்திருக்கும். இல்லாமல் மூக்கு பார்த்திங்கன்னா பிங்க் கலராக தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூக்கு வந்து நல்லா டார்க்காக தான் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற லைன் வந்து கொஞ்சம் வந்திருக்குது கண் வரைக்கும். ரைஸில் பார்த்திங்கன்னா அந்த ஐரஸுங்குவாங்க, அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது, பிளாக் வந்து இத்தினோண்டு தான் இருக்குது. அப்புறம் எல்லாருமே வந்து கொரோனாலேருந்து எல்லாம் சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலுமே நல்லா கையெல்லாம் கழுவி எல்லாம் சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து இந்த இது வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வர்றது இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே வந்து எல்லோ பேஸ் தனியாக இருக்கும், ஒயிட் பேஸ் தனியாக இருக்கும். நாங்கள் முதல்ல முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேர்டு வளர்த்துனாங்களா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.